அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 9ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 9க்கான ஸ்டடி மெட்டீரியல் பிளான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஈவினிங் வந்து 6:45க்கு கொஷின்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் மெட்டீரியல் ரிசீவ் ஆகி குரூப்பில் ஆட் பண்ணாமல் இருக்கணும் அவங்களாம் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க. இமீடியட்டாக நான் வந்து உங்களுக்கு குரூப் ஜாயினிங் கியூஆர் கோடு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் கான்செப்டை வந்து பக்காவாக நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து கொஷின்ஸ் வேணுமா இருக்கும், எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதில் இருக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்ஸை எடுத்து அதிலேருந்து கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி A to Z பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புத்தகத்தை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. இமீடியட்டாக யாரெல்லாம் இந்த புக்கு வாங்காமல் இருக்கீங்களோ உடனே புக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இன்றைக்கி புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டே பார்சல் வர மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ லேட் புக்கிங் டைமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஸ்டே தான் பார்சல் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த புத்தகத்தை அப்படியே சும்மா ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கிற கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. அதே போல் இந்த புத்தகம் டெய்லி மார்னிங் எழுந்து உட்காந்து இந்த புத்தகத்தை புரட்டிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு எல்லா யூனிட்டும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தாட் இருந்தால் 10 யூனிட்ஸ்க்கான MCQs வந்து இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் 3000 கொஷின் ஒரே நாளில் திருப்ப பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்க டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்க்கலாம், 8 ஹவர் டைம் இருந்தால் அப்படியே ஒரு கண்ணோட்டத்திலே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். இது ரே அனாலிசிஸ் ஃபோரியர் சீரிஸ் கான்செப்ட்லேருந்து கேட்டது. இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸு, ரீமான் இன்டகிரேஷன்ஸு. ஸோ அது போல் எக்கச்சக்க கொஷின்ஸ் வந்து இதில் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த கொஷின்ஸுமே வராது. ஸோ இது பெரிய ஸ்பைரல் பைண்டிங் புக்லெட்டு. இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணுங்கள். சார் நான் வந்து செட்டுக்கு படிக்கிறேன், இந்த புத்தகம் எனக்கு ஒர்த்தா சார் அப்படின்னா 100% இந்த புத்தகம் ஒர்த்து. ஸோ என்ன யூனிட் இருக்காது அப்படின்னா கால்குலஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். இந்த யூனிட்டில் எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். ஓகே சார். இது போல் UGTRB புக்லெட் ரெடி பண்ணுறீங்களா? ஆமாம், இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. UGTRB வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த புத்தகம் ரெடி ஆனோடனே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் வந்து UGTRBக்கு ஸ்டடி மெட்டீரியல் புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னங்க இல்லை எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா A to Z நொறுக்கி தள்ளியிருப்போம் கொஷின்ஸு. ஸோ இந்த புத்தகத்தை தாண்டி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வேறு எந்த கொஷினுமே உங்களால் கேட்க முடியாது. அவ்வளோ கண்டென்ட்டை வந்து இமிடியேட்டாக என்னென்ன கான்செப்டை எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி எந்தெந்த கொஷின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புத்தகத்தில் நீங்கள் டவுட் இல்லாமல் வாங்கி படிச்சுக்கலாம். அந்த புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ 10 யூனிட்டுக்கான மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் வந்து இதில் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு எக்ஸாம் போங்க. உங்களால் எக்ஸாமை ஃபீஸ்ஃபுல்லாக கரெக்டாக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தேவை கிடையாது. அதாவது நம்மளால் இது பாஸ் பண்ண முடியுமா, இது படித்தா பண்ண முடியுமா அப்படின்ற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது. ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த புத்தகம். ஸோ நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வேணுனாலும் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அது நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இப்படியும் கொஷின்ஸ் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் செட்டிங் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதே போல் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி வந்துட்டிங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஏரியாஸ் இருக்குது, A to Z நொறுக்கி தெரிவிப்பேன். உங்களால் இந்த புத்தகத்தில் ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷன்ஸை நம்பி போகலாம். இதில் எந்த ஒரு ஆப்ஷனுமே தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ என்ன யூனிட் இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்னென்ன டைப் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்னென்ன டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதனோட ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன்ஸ், இதனுடைய எலிப்டிக் ஈக்குவேஷன் டைப்ஸு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாக கொடுத்து கான்செப்டை நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டேன். டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் கொஷின்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இதில். ஸோ CSIR படிக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 70 மார்க்ஸ் இந்த புத்தகத்துலேருந்தே கொஷின்ஸ் வர மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்துடும். அடுத்து ஆப்ரேஷன் ரிசர்ச்சு. ஸோ LPPயில் நான் இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அதே போல் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் கண்டென்ட் இதில் இருக்கும். நிறைய தியரி அப்ளிகேஷன் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். இதில் தியரி கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஓகே. அதே போல் க்யூயிங் தியரி. ஸோ எல்லாமே வந்து நொறுக்கியிருக்கேன். இதில் 10 யூனிட்டுமே இந்த கொஷின்ஸ் புக்லெட்டில் இருக்குது. இமீடியட்டாக இந்த புக்லெட் வாங்காதவங்க உடனே புக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே. சரி, இன்றைக்கான கொஷின்ஸை பார்த்துடலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு கொஷின் செட்டிங் வந்துடும்.
ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு அட்வான்ஸ் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட சொல்ல போகிறேன். டே 9க்கான ஸ்டடி பிளான் இது. ஸோ டே 9 இது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 டேஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் கணக்கு. அதாவது அக்டோபர் 11 வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்கும் உங்கள் குரூப்பில். ஸோ டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் பார்ப்பீங்க. சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு பார்ப்பீங்க. சர்ப்ரைஸ் டெஸ்ட்டில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ இப்போ திடீர்னு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு கொஷின் பேப்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுதான் கேட்க போகிறாங்க அப்படின்ற கொஷின் செட்டிங்கில் நீங்கள் போவீங்க. அதே மைண்ட் செட்டில் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கொஷின்ஸை அடிச்சுட்டு வெளியே வர முடியும். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த ஆயிலர்-லக்ராஞ்சி ஈக்குவேஷன் வித் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ். அதாவது ஜெனரலைஸ் கோஆர்டினேட் கொடுக்காம ஆயிலர்-லக்ராஞ்சி ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்து ஆயிலர்-லக்ராஞ்சி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். ஓகே. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. டி பை டிடி ஆஃப் dou L by dou QJ dash minus dou L by dou QJ equal to capital QJ. ஸோ ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து QJ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கொடுக்கலன்னா ஆப்ஷன் ஏ மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த ஹாமில்டனியன் எல் வித் லக்ராஞ்சியன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எல் வச்சு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாமில்டனியன் H ஈக்குவல் டு சம்மேஷன் J PJ QJ dash minus L. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்க இது, மறந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. அடுத்து ஹாமில்டனியன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ QJயோட டெரிவேட்டிவ் வந்து பியில் டிஃபைண்ட் ஆகும். பிஜேயோட டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் QJயில் டிஃபைண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மறந்துடாதீங்க. QJ dash equal to dou H by dou PJ, PJ dash equal to minus dou H by dou QJ. ஓகே. நெக்ஸ்ட்டு, சார் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணுமா? அந்த புத்தகம் தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல். அதெல்லாம் பயப்படாதீங்க, டெஸ்ட் கொஷின் வந்துடும். ஸோ அந்த புத்தகத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், டோபாலஜி, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள். The Hamilton principle of stationary action state that the action capital S equals summation T1 to T2 L into dt. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். குட் பி மேக்ஸிமம் ஆர் மினிமமாக இருக்கலாம், ஷேடலாக இருக்கலாம், ஃபார் வேரியேஷன் வித் ஃபிக்ஸட் எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே. பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனில் வந்து இந்த இந்த இன்டகிரேஷன் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா ஸ்டேபிளாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஆர் ஷேடல் ஃபார் த வேரியேஷன் வித் ஃபிக்ஸட் எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு. ஓகே. ஸோ டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருந்தால் del S equal to 0 இருக்கணும். இது ஒன் ஆஃப் த கண்டிஷன், ரொம்ப முக்கியமானது. இந்த டீட்டெயில் சொல்யூஷனை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ வந்து ஹைலைட் பண்ணி படிங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, the principle of least actions historically used to be but strictly the correct statement என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. principle of least action உடைய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the action is stationary. இப்போ தான் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அந்த del S வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, the transform small p tends to capital P is canonical if and only if the fundamental Poisson brackets are preserved. which one is correct னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் QI QJ வந்து 0 ஆகணும், PI PJ வந்து 0 ஆகணும், QI PJ வந்து del IJK கொரோனாக்க டெல்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் டைப் 2 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் F2 டிஃபைன் பண்ணிட்டாங்க. கேபிட்டல் Q ஸ்மால் p T. ஸோ இப்போ ஸ்மால் p கேபிட்டல் Q Tன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ வேரியபிள் சேஞ்சிங் தான் நாங்கள் நடக்கும். இந்த கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரிலேஷன்ஸாக என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மால் p வந்து ஸ்மால் க்யூவால் டிஃபரன்ஷியேட் பண்ணும், கேபிட்டல் Q வந்து கேபிட்டல் Pயால் டிஃபரன்ஷியேட் பண்ணும், அவ்வளோதான் இந்த F2வை. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இது கரெக்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மால் p வேணும் அப்படின்னா அது ஸ்மால் q வித் ரெஸ்பெக்ட் டு F2 வந்து ஸ்மால் க்யூவால் டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். சப்போஸ் பேராமீட்டர் மாற்றினாங்கன்னா அந்த பேராமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதேபோல் கேபிட்டல் Q கேட்குறாங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் கேபிட்டல் Q கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கேபிட்டல் Pயால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பார்ஷியலாக. ஸோ பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் அந்த எக்ஸாக்ட் ஃபார்மேஷனுக்கு கண்டிஷன்ஸையும் அது எப்படி வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த புக்லெட் வாங்கி பார்த்தாவே உங்களுக்கு புரியுங்க. சும்மா பார்த்தாவே இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது கம்ப்ளீட் த Poisson brackets Q ஸ்கொயர் P ஸ்கொயர். இது ஒன்றும் இல்லை, ஜோகோபியன் டிட்டர்மினன்ட் தான். ஸோ போட்டிங்க அப்படின்னா 4QPன்னு வந்துடும். ஜோகோபியன் டிட்டர்மினன்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். FG QPன்னு போட்டிங்க அப்படின்னா dou F by dou P dou G by dou Q. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினன்ட் அதாவது FGPQ. ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து Poisson brackets என்னன்றது சொல்லிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 4QPன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கு கரெக்ட்.
ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்களாம் பயப்படவே வேணாம். இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப எலிமெண்ட்ரி. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒரு பெரிய கஷ்டமான யூனிட்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. சும்மா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள், F2 வந்து QPயில் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்மால் p வேணும் அப்படின்னா QL டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கேபிட்டல் P வேணும்னா கேபிட்டல் Q வேணும்னா கேபிட்டல் PL டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள், P + 2AQ அப்புறம் Q வந்து Q வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா B. Qவோட வேல்யூ வந்து கேபிட்டல் Qவோட வேல்யூ Q. ஏன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் P பண்ணுறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் q கிடச்சிரும். இப்போது ஸ்மால் pன்றது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் F2 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு Qவில் பண்ணுறீங்க. அப்போ கேபிட்டல் P + 2AQ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கரெக்ட். ஓகே, இது வாங்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த புக்லெட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு டெஸ்ட் கொஷின்ஸ்க்கு ரெடியாக இருங்க. For a linear canonical transformation, the represented by matrix M acting on the particle QP, the symplectic condition is M transpose JM equal to J. அதாவது இதனுடைய சிமிலர் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. M transpose JM equal to Jன்னு சொல்லிட்டாங்க. வேறு J equal to 0 1 -i 0ன்னு சொல்லிட்டாங்க. which one is correctன்னு கேட்குறாங்க. ஸோ ஜேயோட டிட்டர்மெண்ட் என்னவோ அதுதான் எம்மோட டிட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜேயோட டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக பாருங்கள். 0 1 -1 0ன்னு பார்த்துட்டீங்க. டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 1. ஸோ ஏன்னா இது சிமிலர் மேட்ரிக்ஸ் வந்து சேம் டிட்டர்மெண்ட் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தால ஜேயோட டிட்டர்மெண்ட் 1ன்றதால எம்மோட டிட்டர்மெண்ட் வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட். சிம்பிள். அடுத்த லியோலிஸ் தியரம் என்ன சொல்லுது பாருங்கள். ஸோ டெல்டா HX = 0வாக இருக்கும். இதுதான் லியோலிஸ் தியரத்தோடைய ஹாமில்டன் ஃப்ரீ ஃப்ளோக்கான கண்டிஷன். டெல்டா XH = 0. அதாவது கிரேடியன்ட் ஆஃப் XH வேல்யூ வந்து உங்களுக்கு 0வாகும். அதாவது இந்த டாட் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா for a time independent generating function F2 of QPT, the new Hamiltonian K of Q, capital Q, capital V, capital T. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் K = H + ∂F/∂T. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ஃபார்ம் கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோட எக்ஸாக்ட் ஃபார்ம் கண்டிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் p dq minus capital H into dt equal to capital P into dq minus k into t plus df2. இதில் வந்து dt டேர்ம்ஸை காமன் அவுட் பண்ணி dtயால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சி கிடச்சிடும். k = H + ∂F/∂T. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், the Lagrangian bracket ui uj for the new coordinates built up from old qp, the canonical transformation satisfies இந்த கண்டிஷன் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா இந்த QQவில் பாய்சன் ப்ராக்கெட் 0 ஆகும். பிபியில் பாய்சன் ப்ராக்கெட் 0 ஆகிடும். QPயில் பாய்சன் ப்ராக்கெட்ஸ் வந்து டெல் ஆல்ஃபா குரோனாக்கல் டெல்டாவை ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்ட். நெக்ஸ்ட், த கனானிக்கல் 2 ஃபார்ம் சிம்பிளட்டிக் ஃபார்ம் ஒமேகா கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன ப்ராடக்ட்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, வால்டர் ரூடினில் ரொம்ப முக்கியமானது இது டைப் ஆஃப் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது என்ன ப்ராடக்ட்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒமேகா வந்து க்ளோஸ்டாக இருந்தால் டெல் டபிள்யூ வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆக்சுவலாக இந்த ஒமேகா = சமேசன் i dqi, இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் இருக்குது வித் டிபிஐ. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நேம் என்னன்றதை உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த லெக்ராஞ்சியன் எல் ஹாஸ் நோ எக்ஸ்பிளிசிட் டைம் இண்டிபெண்டன்ட். அப்போனா ∂L/∂T வந்து உங்களுக்கு 0 ஆகுது. லெக்ராஞ்சியனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து 0 ஆகுது. அப்படின்னா ஹாமில்டன் எனர்ஜி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அங்கே கரெக்ட். கன்சர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இஃப் தி ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் QK is a cyclic அப்படின்னா தென் PK is not conserved, PK is conserved, QK is a constant at time, that the Hamiltonian must be vanished சொல்லிக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PK is conserved. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட். ஸோ அவ்வளோதாங்க கொஷின் செட்டிங்கு. ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கொஷின்ஸ் வேறு லெவலாக இருக்கும். ஸோ 6:45க்கு கொஷின்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். இது வரைக்கும் யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். டெய்லி கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் நீங்கள் குரூப்பில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.